நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சொல்லு, எப்படி இருக்க? அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்க? சரி சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். லக்ஷ்மி அண்ணி ப்ளீஸ், நான் கீழே வர விரும்பல. நான் எதுவும் பேசவும் விரும்பல. யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லவும் வேண்டாம். லக்ஷ்மி அண்ணா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன 2 பேரும் தனியா விட்டுருங்க. லக்ஷ்மி, நாங்க 2 பேரும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்திருக்கோம். இது என்ன அண்ணி? இது உன்னோட டிவோர்ஸ் பேப்பர்ஸ். நீ இதுல சைன் பண்ணிடு. ஆமா லக்ஷ்மி, நாங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா தான் உன்னோட முடிவுல தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கணும் போது அதுக்கு நாங்களும் தயாராயிட்டோம். நாங்க வக்கீல் சார்கிட்டயும் பேசிட்டோம். நீ இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ண. ஆனா கோர்ட்ல நம்ம பெருசா ஏதாவது காரணம் சொல்லி ஆகணும். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அது சீரியஸ் கிடையாதான். எல்லா வீட்லயும் அப்படி நடக்குமா? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை வர்றது ரொம்ப காமனான விஷயம். இதை சொல்லி நம்ம டைவர்ஸ் வாங்க முடியாது. அதனால நாம பெருசா ஏதாவது காரணம் சொல்லி ஆகணும். அவரே ஒரு ஐடியாவும் கொடுத்தாரு. நிக்கில் உன்னை டார்ச்சர் பண்றாருன்னு அவருக்கு எதிராக நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஐ மீன், அவர் உன்னை டென்ஷன் படுத்துறாருன்னு, அவர் உன்னை தொல்லைப்படுத்துறாருன்னு, இல்லனா வேற மாதிரி கூட சொல்லலாம். நீ அங்க போகாத இங்க போகாதன்னு உன்னை ரொம்ப தடுக்கிறாரு, உன்னை சந்தேகப்படுறாரு, அதனால உன்னை பிறந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. அண்ணா அண்ணா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலையே. இந்த மாதிரி சொல்றது தப்பு இல்லையா? அவர் இது வரைக்கும் என்ன தடுத்ததே கிடையாதே. ஆனா லக்ஷ்மி, டிவோர்ஸ் வேணும்னா ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணம் சொல்லியே ஆகணும். வக்கீல் சார் இன்னொன்னு கூட சொன்னாரு. தேவைப்பட்ட நம்ம ரமாண்டி மேலையும் அங்கிள் மேலையும் கூட ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா. அவங்க 2 பேரும் உன்னை வீட்டுல நிம்மதியா இருக்க விடலன்னு சொல்லணும். இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லணும். சரி, இதையெல்லாம் விடு. நீ இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணு. வக்கீல் சார் இந்த பேப்பர்ஸை சப்மிட் பண்ணுவார்ல, அப்ப என்ன சொல்லணும்னு அவரே சொல்லுவாரு. நாளை காலையில வந்து அவர் இதை வாங்கிட்டு போவாரு. டைவர்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம். இந்த லக்ஷ்மி, நீ இந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டு அப்புறம் எங்க கிட்ட கொடு. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா. வந்தனாவை விட்டுட்டு வந்துட்டியா? ஆமா, அனன்யாவையும் வந்தனாவையும் பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சூர்யா, நல்ல காரியம் பண்ண. வந்தனாவோட அம்மாவுக்கும் தம் பொண்ணையும் பேத்தியையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல. எனக்கு எப்படி கிச்சாவையும் அர்ச்சனாவையும். அம்மா, இப்போ ராகுலுக்கு எப்படி இருக்கு? அவனுக்கு உடம்பு நல்லதா இருக்கு, படிச்சிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் நீங்க அவனை ரொம்ப விளையாட விட்டுருக்க கூடாது. அது கரெக்ட் தான். ஆனா எல்லாரும் முன்னாடியும் எப்படி அவனை விளையாடாதன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த காலத்து பசங்க எங்க பேச்ச கேக்குறாங்க. ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வர சொல்லு. சரிங்க ஐயா. இவங்க ரோஹித்தோட அம்மா அப்பா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த ஹோலி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாங்க உட்காருங்க. தனம் கிட்ட சொல்லி டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிம்மா. ஆமா, ரோஹித் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கான்? இன்னைக்கு நாள் பூரா ஹோலி விளையாடிட்டான். பசங்க எங்க பேச்ச கேக்குறாங்க. இப்பதான் நல்லா திட்டி படிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். ராகுலும் அதே கதை தாங்க. எவ்வளவோ சொல்லி பாக்குறோம், ஆனா பசங்க எங்க கேக்குறாங்க. இப்ப ஜுரம் வந்துருமோன்னு நமக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணு ஆகாது. இன்னைக்கு ஒரு நாள் குழந்தைங்க விளையாட தானே செய்வாங்க. அதுவும் 2-3 நாளா உங்க ரோஹித் கூட தானே அவன் படிச்சிட்டு இருந்தான். சேர்ந்து படிச்சதுனால கண்டிப்பா நல்லா படிச்சிருப்பாங்க. சேர்ந்தா எப்போ? கடந்த 2-3 நாளா ராகுல் உங்க வீட்ல தானே தங்குறான். ரோஹித் கூட படிச்சுக்கிட்டு இருந்தான்ல. எங்க வீட்லயா? ஆமா. இல்லையே, ராகுல் எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே. வேற ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான்.
என்னாச்சு அர்ச்சனா? அம்மா, எனக்கு என்னவோ லக்ஷ்மி கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஆமாமா, அவ முகம் கொஞ்சம் வாடி போனதை பார்த்தேன். கொடுங்க. என்னாச்சுமா? நாங்க எப்பவுமே எங்க குழந்தைங்களோட சந்தோஷத்துல தான் எங்க சந்தோஷத்தை பார்த்தோம். எல்லா வகையிலயும் நாங்க எங்க குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சோம். ஆனா கடைசியில என்னோட பொண்ணு இப்படி புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பா நான் நினைக்கவே இல்ல. அம்மா, எல்லாம் சரியாயிடுமா? நீங்க ப்ளீஸ் இப்படி கவலைப்படுறத நிறுத்துங்க. என்ன பண்றது அர்ச்சனா? லக்ஷ்மியை பத்தி யோசிச்சா மனசு ரொம்ப சங்கடப்படுது. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உடனே நான் அவகிட்ட போய் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும் போல இருக்கு. அவகிட்ட போய் அவ மனசுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசணும்னு இருக்கு. நாங்க இருக்கோம் உனக்குன்னு சொல்லணும் போல இருக்கு. அவ வாழ்க்கை பாழாக நாம விட மாட்டோம்னு சொல்லணும் போல இருக்கு. ஆனா என்ன சொன்னாலும் அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அர்ச்சனா. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ நீங்க முயற்சி பண்றீங்க, நானும் நம்பிக்கையோட தான் இருக்கேன். அவ தன்னோட மனசை மாத்திக்கணும். மாத்திக்குவா இல்ல? குழந்தைய உன் கையில இப்படி பார்க்கும்போது எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா நானும் உன்னை இப்படிதான் கையில வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு என்னோட பையன் தன்னோட குழந்தையும் பார்த்துக்கிட்டு தன்னோட அம்மாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அம்மா, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இவன் நாளைக்கு பெரியவனாகும் போது இவனை பார்த்து இவனோட சின்ன வயசு எனக்கு ஞாபகம் வருமா? ஆமா கார்த்திக், காலம் ரொம்ப வேகமா ஓடி போயிடும். எதுவுமே தெரியாது. பசங்க ரொம்ப சீக்கிரமா வளர்ந்து வந்துருவாங்க. அர்ச்சனா, குழந்தைய தூக்கிக்கோமா, பால் கூட அவனுக்கு. சரிங்கம்மா. ரொம்ப நேரமா எங்கிட்டே இருக்கா. ஒருவேளை பசி வந்திருக்கோம்ல. சாரிமா, அது வந்து இல்ல பரவாயில்ல. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. லக்ஷ்மினால தானே நீயும் இப்படி இருக்க. ஆனா அர்ச்சனா, முதல்ல குழந்தைய தான் நீ பாத்துக்கணும். குழந்தை மேலதான் உன்னுடைய கவனம் எப்பவும் இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கடவுளை வேண்டியிருக்கேன், நம்ம லக்ஷ்மி சீக்கிரமா சந்தோஷமா அவங்க மாமியார் வீட்டுக்கு போகணும். அவங்க கோபம் சரியா இருந்தாலும் புருஷன் முன்னாடி சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போகணும். புதுசா கல்யாணம் பண்ணவங்க அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. லக்ஷ்மி அக்கா வந்ததுல இருந்தே ஊர் சுத்திக்கிட்டே இருக்காங்க. சிநேகிதிங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பத்தியும் அவங்களுக்கு கவலையே இல்ல. யாராவது ஏதாவது சொன்னா உடனே கோவப்படுறாங்க, கத்துறாங்க. எனக்கு என்னமோ அவங்களுக்கு விவாகரத்து ஆயிடும் தான் தோணுது. வாய் மூடு, உன் இஷ்டத்துக்கு உளராத. காய்கறி வெட்ட சொன்னா இத்தனோண்டு வெட்டுவ, ஆனா வாய் மட்டும் அவ்வளவு பெருசா நில்லுது. லக்ஷ்மி பாப்பா சின்ன குழந்தை மாதிரி. எல்லாம் சரியாயிடும். இனிமே அப்படிலாம் பேசாத. அப்போ நாங்க கிளம்புறோங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. போயிட்டு வரோம். போயிட்டு வரங்க. போயிட்டு வரோம். வாங்க. என்னங்க, ரோஹித் வீடுன்னு தான் ராகுல் என்கிட்ட சொன்னான். நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், ஆனா யாருக்கும் என் மேல நம்பிக்கையே இல்ல. அதான் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன் எப்படா படிக்கிறான்னு யோசிச்சேன். ராத்திரி 9 மணிக்கெல்லாம் தூங்குறவன் எப்படி ராத்திரி பூரா கண்முழிச்சு படிச்சானாமா? அன்னைக்குதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் போய் ஒரு வாட்டி அவங்க வீட்டுல பாத்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா யாருமே என்ன மதிக்கவே இல்ல. அவன் ரோஹித் வீட்டுல போய் தங்கலனா அப்போ எங்க தங்கி இருந்தான்? சூர்யா, வா. அர்ச்சனா, என்ன யோசிக்கிற? ஒண்ணுல கார்த்திக், லக்ஷ்மி இன்னும் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணாம அதையே பார்த்துட்டு இருப்பான்னு தோணுது. அப்படின்னா அவளுக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு அர்த்தம். அப்ப அவ என்னதான் நினைக்கிறா? கார்த்திக் நாளைக்கு காலையில வரைக்கும் அவ அதுல சைன் பண்ணலனா அதுக்கப்புறம் நாம அவளை கொஞ்சம் வற்புறுத்த முயற்சி பண்ணலாம். அப்பதான் அவ வாயை திறந்து டிவோர்ஸ் தனக்கு வேண்டான்னு சொல்லுவா. நிக்கில் கிட்டே திரும்பவும் போறேன்னு சொல்லுவா. ரைட். எதுக்கும் நம்ம அடுத்த கட்டத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை லட்சுமிக்கு ஈகோ வந்து அதுல சைன் பண்ணி வச்சுட்டான்னு வை,
நான் அதை நிக்கில் கிட்ட கொண்டு போய் காட்டுவேன். லக்ஷ்மி சைன் பண்ணிட்டான்னு சொல்லுவேன். அதானே நீயும் சொன்ன. அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். அன்னைக்கு ஏதோ கோவத்துல அவர் டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டாரு. உண்மைதான் கார்த்திக். எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்புவோம். அவங்களுக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு அவங்க 2 பேருமே முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். நான் நாளைக்கே நிக்கில் கிட்ட பேசுறேன். நானும் அம்மா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் சொல்லிடுறேன். அம்மா கையில மேஜிக் இருக்கும்ல. எனக்கு இப்ப கூட எங்க அம்மா தட்டினது ஞாபகம் இருக்கு. நாம எவ்வளவு பெரியவங்களானாலும் சரி கார்த்திக், அந்த நிம்மதி இந்த உலகத்துல எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. சரி வா. எனக்கு தெரியும், அம்மாவோட கம்பேர் பண்ண என் மடி ஒண்ணுமே இல்லதான். சும்மா டூப்ளிகேட் தான். இருந்தாலும் 100% நிம்மதி மட்டும் கிடைக்கும். எனக்கு இந்த டூப்ளிகேட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ராகுல், 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 ராகுல் எந்திரி. ராகுல், என்னாச்சு? என்னாச்சு ராகுல்? அடக்கடவுளே, இவனுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது. ராதிகா, நான் சில்லுன்னு தண்ணியும் துணியும் கொண்டு சீக்கிரம் கொண்டு வரேன். வாங்க. இது பார், இந்த நேரத்துல ராகுல் கிட்ட யாரும் எதுவும் கேட்க வேண்டாம். ஜுரமா இருக்குல்ல, மருந்து கொடு, அவன் தூங்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அக்கா வாங்க, கீழே எல்லாரும் உங்களை கூப்பிடுறாங்க. வரும்போது ஏதோ பேப்பரையும் எடுத்துட்டு வர சொன்னாங்க. வா லக்ஷ்மி, நாங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மி, பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிட்டியா? லக்ஷ்மி, அது உங்க அண்ணன் கிட்ட அந்த ஃபைலை கொடுத்துரு. ஏன்னா அவர் போய் நிக்கிலையும் பார்த்துட்டு வரணும். இதுக்கு மேல லேட் பண்றது நல்லதில்ல. அவர் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு போனார்ல, நாமளும் லேட் பண்ண வேண்டாம். நாமளும் அவர்கிட்ட போய் உன் சைனை காமிச்சிடலாம். கொடு லக்ஷ்மி, பேப்பர்ஸ் கொடு. லக்ஷ்மி, நீ இன்னும் சைன் பண்ணலையா? ஏன் லக்ஷ்மி? ஏமா சைன் பண்ணல? லக்ஷ்மி, இப்ப நான் நிக்கில பார்க்க போறேன். நீ அதுல சைன் பண்ணி கொடு, நான் அவர்கிட்ட கொடுத்துடுறேன். இந்த பெண்ணப்படி. நான் வக்கீல் சார் கிட்ட பேசிட்டேன். அப்புறமா அவர் கேஸை ஸ்ட்ராங் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நிக்கிலுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னா அவருக்கு எதிராக என்ன சொல்லணுமோ அதை சொல்லி ஆகணும். என் தங்கச்சியை தொல்லை பண்ணியிருக்காரு, தொந்தரவு பண்ணியிருக்காரு. அவ்வளவு சீக்கிரம் அவரை விட்டுருவனா? லக்ஷ்மி, உன்னோட சந்தோஷம் தாமா எங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, 2 பேரும் அவங்க உறவை நல்லபடியா பாதுகாத்துக்கணும்னு முயற்சி பண்ணல. அப்புறம் நாம என்னதாம்மா பண்றது?
லக்ஷ்மி, உன் மனசுல என்ன இருந்தாலும் அத தைரியமா சொல்லிடுமா. அவ கையெழுத்து போட்டுட்டாளே, இப்ப என்ன பண்றது நம்ம? அம்மா அவ கையெழுத்து மட்டும்தான் போட்டிருக்கா. இதுக்கு விவாகரத்து வேணும்னு அர்த்தம் இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கல்ல, கையெழுத்து போடும்போது லக்ஷ்மி முகம் எப்படி வாடி போச்சுன்னு. விருப்பமே இல்லாம கையெழுத்து போட்டுட்டு போறா. அவளை பார்க்கும்போது என் மனசே உடைஞ்சு போச்சுமா. ஆனா என்ன பண்றது, அவ பிடிவாதத்தை உடைக்கணும்னா இதை தவிர வேற வழி இல்ல. சரி, நான் நிக்கில் கிட்ட பேசிடுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகுல், இப்ப உன் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஜுரம் இறங்கிடுச்சு போல இருக்கு. பாட்டி, நீங்க எப்போ வந்தீங்க? காலையில தான்ப்பா வந்தேன். படுத்துக்கப்பா. ராகுல், இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்ப ஜுரம் இல்லைங்க, மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்தோம். ராத்திரி ஒத்தடை மேல கொடுத்துருக்கோம். இது பார் ராகுல், நேத்து ரோஹித்தோட அம்மா அப்பா வந்தாங்க. நீங்க 2 பேரும் ராத்திரியில சேர்ந்து படிக்கலங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. எங்கடா போயிருந்த? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ராத்திரியில எங்க போன? ராத்திரி பூரா யாரு கூட இருந்த? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ராகுல். ஏன் எங்க கிட்ட மறைக்கிற? அது இல்லப்பா, உங்ககிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன். நான் ரோஹித் வீட்டுக்கு போகல, இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். யார் வீட்டுக்கு? அது சரண் வீட்டுக்கு. சரண் வீட்டுக்கு போயிருந்தேன். மறுபடியும் போய் சொல்றியா? போய் சொல்லலப்பா. இது பார்ப்பா ராகுல், உனக்கு இப்போ பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்கு. நாங்க எல்லாரும் நீ என்னமோ முழுசா படிச்சு முடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது பார், மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாள்லயாவது ஒழுங்கா படிச்சு முடிச்சிரு. உனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சீட் வேணும்ல, அதுக்கு நிறைய மார்க் வாங்க வேண்டியிருக்கும். அப்போதான் சீட் கிடைக்கும். இனிமே நீ எந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போக கூடாது. நம்ம வீட்லயே உட்காந்து படிச்சா போதும். சொல்றது புரியுதா? இல்லடா, என்னால இன்னைக்கு பார்ட்டிக்கு வர முடியாது. அதோட லக்ஷ்மியும் அவங்க அம்மா வீட்டுல இருக்கா. பரவாயில்ல விடு. சித், நிஜமாவே என்னால வர முடியாது. நீ இருக்க பாரு, நான் ஏன்டா லக்ஷ்மி மிஸ் பண்ண போறேன்? எனிவேஸ், நான் பிஸியா இருக்க, அப்புறமா பேசுறேன். பை. அவங்க என்கிட்ட சொன்னது அதுதான். அதுக்கப்புறம் தெரியல. வாப்பா நிக்கில், முதல்ல டிஃபன் சாப்பிடு. இந்தா நிக்கில், அது நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணா ஃபோன் பண்றாரு. இவ்ளோ காலையிலயா? ஹலோ, சொல்லுங்கண்ணா. அப்படியா? என்ன சொன்னார் அவரு? டேட், அண்ணா அவரை பார்க்க வர சொல்லியிருக்காரு, கேஃபேல.
ஏதாவது பேச விரும்புறாங்களோ என்னவோ. அண்ணி, டிவோர்ஸ் வேணுங்கிறதுக்காக இந்த வக்கீல் போய் உண்மை எல்லாத்தையும் சொல்வாங்களா? ஏ ஆமா லக்ஷ்மி, சொல்லிதானே ஆகணும். விவாகரத்துனா என்ன சாதாரண விஷயமா? ஆனா மாமும் டேடும் என்ன திட்டினதே கிடையாதே. எதை செய்யறதுக்கும் என்ன தடுத்ததும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்ன அவங்க ஒரு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அதனால நாளைக்கு வக்கீல் கோர்ட்ல ஏதாவது தப்பா சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்கல்ல அண்ணி. நிக்கிலும் வருத்தப்படுவார் அண்ணி. ஐ மீன், நீங்க சொல்ற மாதிரிலாம் அவர் இது வரைக்கும் டார்ச்சர் பண்ணதே இல்ல. அதனாலதான் சொல்றேன். இருக்கலாம் லக்ஷ்மி, ஆனா இப்போ நாம மட்டும் என்ன பண்ண முடியும்? நீதானே டிவோர்ஸ் வேணும்னு கேட்ட, அப்புறம்